ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன், சீடு இல்லாத டேட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு ½ கப் அளவுக்கு கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பாப்பி சீட், ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம கீயில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், ஆயிலில் செய்யக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால. இப்போ கேஷ்யூவும் பாதாமும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் என் பையன் 2 வயசு பையங்கிறதுனால நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி தான் நான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். பெரியவங்களுக்குன்னா இதை சாப் பண்ணி போட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய நட்ஸ் லட்டு மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக எடுத்து தனியாக வச்சுட்டு, அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக கீ விட்டுட்டு இது கூடவே நான் கிஸ்மிஸையும் டேட்ஸ் சீடு இல்லாத டேட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணால் போதும். உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் கொஞ்சமாக பாப்பி சீடு ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பி சீடு ஆட் பண்ணி நம்ம இந்த லட்டு செய்யும் போது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்கும், நம்ம சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சி நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ஆல்மண்டையும் கேஷ்யூவையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது கூடவே இந்த ஏலக்காவும் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்ல ஒரு ஃபைனான பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதே நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக செய்யலாம். இப்போ நான் பேபிக்கு கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு ஒரு கோலமாவு பொடி அளவுக்கு பதத்தில் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ தான் அவங்க விழுங்கும் போது சோக்காகாமல் இருக்கும், ஈஸியாகவும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சீடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்க டேட்ஸும் கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அதே நம்ம ஒரு பல்ஸ் மோடில் வச்சு 2-3 டைம்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்கிற பாப்பி சீடையும் இதை கூட சேர்த்துடலாம். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், கசகசாவை நம்ம அப்படியே சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வேறு எந்த மில்க்கோ வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, இப்படியே தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கொஞ்சமாக கைகளில் கீ ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது போல் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டோலையும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லட்டு பிடிக்கலாம். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சு பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் செஞ்சு வச்சுக்குவேன். ஒரு 15 days 10 days வர மாதிரி மட்டும்தான் செஞ்சு வச்சுக்குவேன், ஏன்னா நம்ம இதை வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று நம்ம பேபிஸ்க்கு கொடுத்தோன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ அப்ளை பண்ணியிருக்க ஹேண்டில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழகான ரவுண்ட் ஷேப்பில் வரும். நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கிறதுனால பட்டர் ஷீட்டில் நான் ரோல் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு உருட்டி நான் ஒரு பட்டர் ஷீட்டில் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் நார்மலாக கூட ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வெளியிலே ஸ்டோர் பண்ணுறதுனால பட்டர் ஷீட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நல்லா பால்ஸ் உருட்டிட்டு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் நல்லா வச்சு இது போல் நம்ம சுற்றிட வேண்டியதுதான். மீதம் இருக்கிற டோலையும் நிறைய லட்டுகள் செஞ்சு எல்லாத்தையும் பட்டர் ஷீட்டில் நான் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என் பேபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டை.
இதை மாதிரி நான் மறுபடியும் ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பிளேட்டில் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஸ்பெஷலாக எங்கள் அம்மாவோட 60th பர்த்டே அன்றைக்கி செஞ்சதுனால அவங்க பர்த்டேக்கும் நான் இதை செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் இதை மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு. ரொம்பவே நல்லதும் கூட. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுபோல் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நல்லா ரோல் பண்ணி ஷீட்டில் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு டைம் தான் கீ அப்ளை பண்ணேன் ஹேண்டில். அது ஃபுல்லாக அந்த டோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருந்துச்சு. நம்ம அடிக்கடி கீ அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப அழகாக வரும் இந்த லட்டு. Thanks for watching. Keep support our channel.